வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு சென்னையில சிறப்பான முறையில நேற்றைய தினம் நடந்து முடிந்திருக்கிறது. நேற்று இன்று இல்லை இன்னும் ஒரு வாரத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு செய்தியும் பொதுக்குழுவில் நடந்த சம்பவங்கள் தான் சமூக ஊடகங்களையும் செய்தி ஊடகங்களையும் பேசும் பொருளாக இருக்கும். கிட்டத்தட்ட 17 தீர்மானங்கள் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா அது முதல் தீர்மானமாகவும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன், இப்படி அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் அதற்கு எதிரான தீர்மானங்கள், அது இப்படி பல தீர்மானங்கள் கிட்டத்தட்ட 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளராக பொறுப்பேற்றவர்களுக்கு வாழ்த்து தீர்மானமும், அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தீர்மானம் உட்பட 17 தீர்மானங்கள் சிறப்பான முறையில நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த பொதுக்குழுல கட்சியினுடைய பல்வேறு மட்ட நிர்வாகிகள் பேசியிருந்தார்கள். செய்தி தொடர்பாளர் ரமேஷ் பேசியிருந்தார், துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருந்தார்கள். அதே மாதிரி நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் பேசியிருந்தார்கள். எல்லாத்துக்கும் மேலாக தளபதி அவர்களும் பேசியிருந்தாங்க. இது முழுக்க எல்லாருமே பேசின சம்பவங்கள் தரமான செய்கையாக இருந்துச்சு. குறிப்பாக திமுகவையும் பாஜகவையும் டார்கெட் பண்ணி பேசியிருந்தாங்க. இதனால் வரையிலும் பேர் சொல்லலன்னு சொன்னவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவருடைய பேரை சொல்லி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. நேற்றைக்கு முழுக்க நேத்துல தொடர்ந்து திமுக மற்றும் திமுகவுடைய உதிரிகள், ஒட்டுண்ணிகள், திமுகவினுடைய அடிமைகள், அல்லு சில்லுகள் இவர்களுடைய கதறல் சத்தம் தான் ஒட்டுமொத்தமாக சமூக ஊடகங்கள்ல எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் சம்பந்தமா இந்த வீடியோல நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக தளபதி அவர்கள் பேசிய பேச்சினுடைய சில சாராம்சங்களையும், அதே மாதிரி அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சினுடைய முக்கியமான சில சாராம்சங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ முதல்ல அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது நிறைய விஷயம் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லி நம்ம திமுகவை சொல்லுவோம், பாயாசம் அப்படின்னு சொல்லி திமுகவை நாசிசம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதுக்கான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தளபதி அவர்களை நம்ம இந்த தளபதினு கூப்பிட வேண்டாம், இனிமே அதை மாத்திக்கிட்டு வெற்றி தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுப்போம், அப்படி அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகளுக்கு, திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தரமான ஒரு வகுப்படுத்திருக்கிறார். தரமான வகுப்படுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த விஷயத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாகட்டும், மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும், கம்யூனிஸ்டுகளாகட்டும், மதிமுக ஆகட்டும், இந்த கட்சிகள் எல்லாம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள். ஏற்கனவே நம்ம வீடியோல பேசியிருக்கிறோம். மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன அபாயகரமான சட்டம் வந்தாலும், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கத்துல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு பாஜக வளர்வதற்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்றார். எந்த அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னா, ஒரு மக்கள் பிரச்சனை எழும்போது அந்த மக்கள் பிரச்சனைய பேசக்கூடிய, போராடக்கூடிய, அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துல யார் இவ்வளவு நாள் இருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கு திமுக கூட்டணியில பிரதானமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள். ஆனா இன்றைக்கு இவர்கள் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தவறுகள் எல்லாத்தையுமே முட்டு கொடுக்குறாங்க. அதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். இப்ப இவங்க கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அதே நேரத்துல இந்த பக்கம் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் அதை அட்ரஸ் பண்ணி அதை ஸ்கோர் பண்றாங்க. அதன் காரணமாக இவர்கள் பலம் அடைகிறாங்க. இது திமுக தான் இந்த ஸ்கெட்சே போட்டு கொடுக்குது. பாஜகவை வளர்ப்பதற்கு திமுக கொடுக்கக்கூடிய ஸ்கெட்ச் தான். இன்னும் அது மட்டும் கிடையாது, அண்ணாமலை அவர் திமுகவினுடைய ஏஜென்ட் மாதிரியே இருந்துகிட்டு இருக்கிறாரு. திமுகவை காப்பாற்றக்கூடிய எல்லா வேலையுமே அவர் செய்யறாரு. உங்களுக்கு தெரியும், 2021 சட்டமன்ற தேர்தல் அவங்க சேர்ந்து திமுக அதிமுக சேர்ந்து இணைந்து சந்திச்சாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலும் அப்படி ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனா அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசின ஒரு சில விஷயங்கள், தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிராக கூட்டணியிலே இருந்துகிட்டு அதிமுகவுக்கு எதிராக அவர் செஞ்ச ஒரு சில செயல்பாடுகள், ஒரு சில பேச்சுகள், இதுதான் அந்த கூட்டணியினுடைய முறிவுக்கு காரணம். அதன் காரணமாக தான் 2024 சட்டமன்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சதோடு திமுக
மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைச்சு. அப்பவே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அண்ணாமலை திமுகவுக்கு ஏஜெண்டா தான் இருக்கிறாரோ, அண்ணாமலை செய்யறது எல்லாமே நம்ம இவர்களுக்கு சாதகமாக போகுதே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்துச்சு. அது உண்மைதான் அப்படிங்கிற அடிப்படையில வெளிப்படுத்தக்கூடிய வகையில அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தார்கள். தளபதி பேசின ஒரு விஷயமும் சரி, ஆதவ அர்ஜுனா பேசின விஷயங்களும் சரி, ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டார்கள். நாம கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலிருந்தே நமக்கு எதிராக இவர்கள் சொன்ன ஒரு அவதூறு பிரச்சாரம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய பி டீம் தான் தமிழக வெற்றி கழகம், இவர்களை பின்னால் இருந்து பாஜக தான் இயக்குது, பாஜக போட்டு கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் இப்படின்னு சொல்லி பயங்கரமா நமக்கு எதிரான புரளிகளையும் நமக்கு எதிரான அவதூறுகளையும் பரப்பி வந்தவர்கள் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் கூட்டு இருக்குது, இவங்களுடைய ஓனர் தான் அவங்க, தேர்தலுக்காக மக்களை சந்திக்கிறதுக்காக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க, ஆனா உண்மையிலேயே ஊழல் செய்வதற்கும் கரப்ஷன் செய்வதற்கும் ஊழல் செய்வதற்கு இவர்கள் முழுக்க முழுக்க திமுகவும் பாஜகவும் ஒன்னாதான் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா இன்னொரு செய்தி சொல்லியிருந்தாங்க, இவங்க வெளிப்படையா பேசும்போது பாஜகவுக்கு எதிர்ன்னு சொல்றாங்க, பாஜக இங்க தமிழ்நாட்டில் மோடி வராத டைம்ல கோபேக் மோடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா வரக்கூடிய நேரத்துல வந்து வெள்ளக்குடைய காமிச்சு வந்து போராடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சாம்சங்களுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனை ஆகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், சாதிய பிரச்சனைகளாகட்டும், இது எல்லாத்திலையுமே திமுக அரசாங்கம் மக்கள் விரோத தன்மையோடு தான் நடந்து கொள்கிறது. இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க, குறிப்பாக எப்படி தன்னுடைய கூட்டணியில வச்சு உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டு மதிமுக மாதிரியான கட்சிகள் அழிவு பாதையில போச்சுதோ, அதே மாதிரி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் திமுக கூட்டணியில இருந்து அழிவு பாதைக்கு சென்று கொண்டு இருக்கிறது இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. குறிப்பாக அவர் சொன்ன விஷயத்துல மிக தெளிவா சொன்னது இந்த கூட்டணி சம்பந்தமா. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தவறுகளை சுட்டிக்காட்ட தவறியதன் பேரில் அந்த இடத்தை ஆத்தி அதன் காரணமாக பாஜக வளர்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அரசியல் பாடத்தை வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எடுத்திருக்கிறார்கள். இனியாவது அவங்க திருந்துறாங்களா பார்ப்போம். சார் இன்னும் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, தளபதி அவர்கள் பேசிய பேச்சு தான் முழுக்க ஒரு திரை பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். தளபதி அவர்கள் இது நாள் வரையிலும் பேசின பேச்சுல ஒரு டாப் லெவல்ல இருந்துச்சு பேச்சு. இது நாள் வரையிலும் பேர் சொல்லல அப்படின்னாங்க. பேர் அது எப்படி, மன்னர் பரம்பரை முதல்வர் அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேர் சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? பெருசா பேர் சொன்னா போதுமா? செய்கையில காட்ட வேண்டாமா? மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டாமா? பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அதே மாதிரி மோடியையும் வந்து பேர் சொல்லி மோடி அவர்களே, மோடிஜி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்திற்கு செய்யக்கூடிய துரோகங்களை பட்டியலிட்டிருக்கிறார். மொத்தமா ஒரு 15-16 நிமிஷம் ஸ்பீச் தான். ஆனா அதுல வந்து ஒன்றிய அரசு செய்யக்கூடிய துரோகம், அதாவது கல்விக்கு நிதி உதவி கொடுக்கறது கிடையாது, ஜிஎஸ்டி நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க, ஆனா நமக்கு மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குறது கிடையாது, பட்ஜெட்ல நமக்கான நிதியை ஒதுக்குறது கிடையாது. அதே மாதிரி மும்மொழி கொள்கையை திணிக்க பாக்குறாங்க, டீலிமிட்டேஷன்ங்கிற பேர்ல நமக்கான பாராளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு தெளிவா இன்னொரு விஷயம் சொல்றாரு, நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போதே எங்களுக்கு தெரியும் நீங்க எந்த இடத்துல எங்க கொண்டு போக போறீங்க, இந்த நாடை எந்த திசையில கொண்டு போக போறீங்க இந்த நாடை அப்படின்னு சொல்லியிருந்தார். சோ எந்த திசையில கொண்டு போக போறாங்க அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படையில மனு தர்மத்தை இந்த நாட்டுல கொண்டு வந்து ஒரு உயர் சாதி இந்துக்கள் மட்டுமே இந்த நாட்டுல உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கணும், மற்றவர்கள் அத்தனை பேருமே தாழ்ந்தவர்களாக இருக்கணும், அவர்களுக்கான கல்வி அவர்களுக்கான பொருளாதாரம் அந்த நிலையில வந்து எந்த விதமான ஏற்றமும் வந்துவிடக் கூடாது, முழுக்க அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை புறந்தள்ளி விட்டு மனு தர்மத்தினுடைய அடிப்படையில் இங்க ஆட்சி செய்யணும், அதன் காரணமாக இங்க ஒரு இந்துத்துவ அரசியலை நிலைநிறுத்தணும், இந்த நாட்டுல வந்து இந்துக்கள் அல்லாத முஸ்லிம்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர் அத்தனை பேருக்குமே அநீதி இழைக்கப்படணும், இதுதான் அவர்களுடைய கொள்கையை தொடர்ந்து அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நேற்றுக்கு கூட பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒரு அறிவிப்பு மாநில அரசு சார்பா இந்த யோகி ஆதித்யநாத் ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, பள்ளிவாசல்ல தொழக்கூடியவர்கள் அந்த பெருநாள் அந்த ரம்ஜான் தினத்தன்று யாருமே ரோட்ல தொழக்கூடாது அப்படின்னு சொல்லி, ரோட்ல ஏன் தொழ போறாங்க? இப்போ பள்ளிவாசல் பெருநாள் தொழுகை அதிகமான நபர்கள் வருவாங்க, இப்போ பள்ளிவாசல் உள்ள நிறைஞ்சு நிற்கும், பள்ளிவாசல் உள்ள நிற்க முடியாதவர்கள் வெளியே அந்த பள்ளிவாசல உட்பட்டு வெளியே வந்து நிற்பாங்க. அப்படி தொழக்கூடாது, அப்படி தொழுதா அவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை ரத்து பண்ணிடுவோம், பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதே யோகி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே உத்தரப்பிரதேசத்துல ஹோலி பண்டிகை கொண்டாடும் போது
முஸ்லிம்கள் யாருமே இந்த ஹோலி பண்டிகை அன்றைக்கு வெளியே வரக்கூடாது, வந்துகிட்டு உங்க மேல கலர் பூசிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான்னு சொல்லி நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அத்தனையுமே திரையிட்டு மூடப்பட்டது. இப்ப எந்த அளவுக்கு ஒரு பாசிச சித்தாந்தத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துல தெளிவுபடுத்தோம். இதை நிறுவுவதற்கு தான், இந்தியா முழுவதும் நிறுவுவதற்கு தான், இப்படிப்பட்ட நிலையை இந்தியா முழுவதும் உருவாக்குவதுதான் மோடியினுடைய திட்டம். அதை நான் புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறதான் தளபதி அவர்களுடைய பேச்சினுடைய சாராம்சம். அதே மாதிரி வெறும் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை விமர்சனம் செய்வதோடு மட்டுமில்லாமல் ஆட்சிக்கு நாம ஏன் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாரு. நாட்டினுடைய சட்ட ஒழுங்க பாதுகாக்கணும், பெண்களுக்கான 100% பாதுகாப்பை தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா உறுதி செய்யும். அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், மின்சார தொழிலாளர்கள், அதாவது உழைக்கக்கூடிய மக்களுக்கு என்னைக்குமே நாங்க சப்போர்ட்டாக இருப்போம், அவர்களுக்காக செய்யக்கூடிய அத்தனை போராட்டங்களிலும் நாங்கள் உடன் இருப்போம் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கல்வி, சுகாதாரம், மருத்துவம் இது எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே ஈக்குவலான ரைட்ஸ் கிடைக்கணும், ஈஸியா கிடைக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படும். விவசாய நிலங்கள் பாதிக்கக்கூடிய வகையில வரக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம், அதை எதிர்ப்போம், அதற்கு எதிராக போராடுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் மக்களை சந்திப்பதற்கோ அல்லது தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்திப்பதற்கு ஒரு சில நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் தடை செய்கிறார்கள். மாநாட்டில இருந்து தொடங்கினவங்க மாநாடு, அதே மாதிரி பரந்தூருக்கு போகும்போது, அதே மாதிரி கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா, இப்ப இந்த பொதுக்குழு வரையிலும் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவ்வளவு தடைகள். நீங்க நேற்றைக்கு கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் முதல்வராக வர்றதுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் என்ன பார்த்து இந்த அளவுக்கு நீங்க அடக்குமுறைக்கு செய்யறீங்க? ஏன் கட்சிக்கு மட்டும் ஏன் அடக்குமுறையை செய்றீங்க? நீங்க ஆற்றை வேண்டால் அணைப்போட்டு தடுத்துடலாம், காத்த உங்களால் எப்படி தடுக்க முடியும்? அதையும் மீறி நீங்க காத்த தடுத்தீங்கன்னா நாங்க சூறாவளியா மாறுவோம், இன்னும் அது வீரியமா போய் புயலாக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், நீங்க ஒவ்வொரு முறை எனக்கு தடை போடும் போதும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நான் பொறுமையாக இருக்கிறேன், இந்த சட்டத்தை மீறி நான் வரணும்னு நினைச்சேன்னா உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ஒரு எச்சரிக்கையும் தமிழக அரசாங்கத்திற்கு விடுத்திருக்கிறார்னு தான் சொல்லணும். எங்களுடைய அரசியலை உங்க யாராலையுமே தடுக்க முடியாது, நாங்க செய்யக்கூடிய மக்களுக்கான அரசியலை உங்களால தடுத்துக்கிடவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறார். அதே இப்படி பல விஷயங்களை ரொம்ப நெத்தி போட்டில் அடிச்சது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிப்படை தன்மையோடு இதுவரையிலும் பூசி முழுகினாரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமா பர்னிச்சரை போட்டு உடைச்சது மாதிரியே பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பல பேர் சொன்னாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அத்தனை பேருக்குமே சம்மட்டி அடி கொடுக்கறது மாதிரி சிறப்பான முறையில 15 நிமிஷம், அதான் எவ்வளவு நேரம் இருந்து சொற்பொழிவு ஆற்றோம் அப்படிங்கிறதுல மேட்ரு, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலையும் சரி, சமூகத்தின் மத்தியிலையும் சரி, பார்வையாளர்கள் மத்தியிலும் சரி தாக்கத்தை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறதா ஒரு பேச்சாளருடைய அழகை. அந்த விஷயத்தை தெளிவாக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் பல விஷயங்கள் சொல்லணும். குறிப்பாக இந்த ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு பிறகு ஃபுட்டு கொடுக்குறாங்க சாப்பிடுறதுக்கு. அது கொடுக்கும்போது தளபதி கூட பக்கத்துல ஒரு இஸ்லாமிய பெண், பரதா அணிந்த, புர்கா அணிந்த ஒரு பெண் இருந்து சாப்பிடுறாங்க. இந்த போட்டோ அன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டே இருக்கு. பல முஸ்லிம்கள் இதை கண்டிக்கிறார்கள், பல முஸ்லிம்கள் இதை விமர்சனம் செய்கிறார்கள், ரொம்ப மோசமா விமர்சனம் செய்கிறார்கள். நோன்பு நேரத்துல இன்னைக்கு இப்படி ஒரு போட்டோ ஷூட் தேவையா, வேணும்னே நடிக்கிறீங்க, நோன்பு நேரத்துல நோன்பு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி இதை வெளிப்படையா விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் இதெல்லாம் விமர்சனம் செய்யறாரு அப்படின்னா, தளபதி அவர்கள் தொப்பி போட்டு இஃப்தார் நிகழ்வுகளை கலந்து கொள்ளும் போது தொப்பி போட்டதே அரசியல் செய்யறதுக்குன்னு சொன்ன அதே நபர்கள் தான் இன்னைக்கு ஹிஜாப் அணிந்த ஒரு பெண், அவரை வைத்து அந்த ஹிஜாபை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ரமலான் மாதத்துல நோன்பு நோக்கக்கூடியவர்கள், ஒருவேளை அவர்களால் நோன்பு பிடிக்க முடியாத சூழல் இருந்துச்சுன்னா இங்க சலுகைகள் இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு மாதவிடாய் காலத்துல அவர்கள் பயணத்தில் இருக்கும்போது பால் கொடுக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அல்லது நோயாளிகளாக இருந்தால் இவர்களுக்கெல்லாம் நோன்பு பிடிக்கும் போது கட்டாயம் இல்லை, அதுல சலுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. அப்ப அந்த கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில் அந்த பெண் வரலாம். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம அதை எடுத்து அரசியலுக்காக இப்படி விமர்சனம் செய்து வருகிறீர்கள். நான் கேட்கிறேன், திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு எத்தனையோ இருக்குது. நேற்றைக்கு நடந்த பொதுக்குழுல நடந்த எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் எடுத்து நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், விமர்சனம் செய்திருக்கலாம்.
ஆனா தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்தை முன்னிறுத்தி இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடையாளங்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு எதிரானவர்களாக தமிழக வெற்றி கழகத்தை காண்பிப்பது போன்று சித்தரிப்பை தொடர்ந்து திமுக செய்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒருவர் நோன்பு பிடிக்கணுமா பிடிக்க வேண்டாமா அப்படிங்கறது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அவருடைய தனிப்பட்ட கடமை. இந்த தூய்மைவாதம் பேசினவங்க எல்லாம் எந்த சூழல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். இதை விடவும் மோசமாக தூய்மைவாதம் பேசினவங்க எல்லாம் கடைசியில மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் உனக்கு விமர்சனம் இருக்கிறதா, கொள்கையில விமர்சனம் இருக்கிறதா, செயல்பாடுகள் விமர்சனம் இருக்கிறதா, வெளிப்படையா பேசு. நாங்க அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான். அதில் நியாயம் இருந்தனா எங்களை மாற்றிக்கொள்வோம். ஆனா இது மாதிரியான தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், இது மாதிரி தேவையில்லாத மதத்தை வைத்து தமிழக வெற்றி கழகத்தை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய இந்த அரசியல் தான் பாயாச அரசியல் சொல்லி நம்ம விமர்சனம் செய்கிறோம். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயத்தை தெளிவா பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த தேர்தல்கள்ல இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. இந்த தேர்தல்ல திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடைச்சு விட்டுருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் பேசிய பேச்சுக்கு இன்னைக்கு பல்வேறு நபர்கள் மாற்று கருத்துக்களையும் விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம பதில் கொடுக்க இருக்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.